ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியானது. பாசிப்பருப்பை வச்சு செய்யும்போது நாக்கில் வச்சாவே கரையிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு சும்மா லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணுன்றது இல்லை. அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். வறுத்து அதை அப்படியே ஒரு குக்கரில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா இது மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வானலில் நெய் எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதை நெய் எவ்வளோ விட்டுருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா கிளாஸியாக கிடைக்கும். நல்லா நெய் விட்டுட்டு காஞ்சதும் முந்திரி பருப்பு போட்டு அதில் ஃபஸ்ட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொரித்து எடுத்ததும் கூடவே ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு 2-3 ஸ்பூன் மைதா மாவு போடணும். மைதா மாவு இல்லை நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டு செய்யலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது எண்ணெயிலே நெய்யிலையும் பொரிஞ்சு அதில் அப்படியே பஃபியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடணும். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கெட்டியாகிடும். நல்லா கைவிடாத கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அதை பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அதில் நல்லா இலகி வந்துடும். அது தேவையான அளவுக்கு நெய்யும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுருண்டு வரும்போது தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. அதில் எப்பயுமே எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்தா தான் அதோடய ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். கொஞ்சம் ஸ்வீட் இருந்தாலும் நிறைய ஸ்வீட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். குங்குமப்பூ இருந்தாலும் கரைச்சி ஊற்றலாம். இல்லை எல்லோ ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் எதுவாக இருந்தாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். 2 கலருமே இந்த அசோகா அல்வாவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏலக்காய் பவுட்ரு வந்து சர்க்கரையில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஏலக்காய் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. அதுக்கு நடுவில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுகிட்டே கலந்து விடலாம். நீங்கள் இது வந்து நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இதுக்கு செஞ்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யாகவே விடணுன்றது இல்லை. கொஞ்சம் இந்த ரிஃபைண்ட் ஆயில் கூட விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லா சுருண்டு வரும்போது அதை பொரித்து வச்சுருக்கிற முந்திரி அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி, திராட்சை எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் இது வெறும் முந்திரி மட்டும் போட்டு செய்யும்போது தான் இந்த பேக்கரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து போட்டு சுட சுட அல்வாவோடு மிச்சர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அல்வா வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிட்றத விட நல்லா மைதாவில் கொஞ்சம் கிறிஸ்பாக பூரி செஞ்சுட்டு அந்த பூரிக்கு இந்த அல்வாவை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். புது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.